நம்ம வீட்டுக்கு அடிக்கக்கூடிய பெயிண்ட்லேருந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கர்டன்ஸ் வரைக்கும் எல்லாத்துலேயும் வந்து கலர்ஸ் பார்க்கணுமா, அந்த கலர்ஸ் நம்ம வாழ்க்கையில் ஒரு வெற்றியை வந்து கொண்டு வந்து கொடுக்குமா? உண்மையிலேயே வந்து கலர்ஸ்க்கும் வெற்றிகளுக்கும் ஏதாவது சம்மந்தம் உண்டா சார்? உங்கள் வீட்டில் செவரு ஃபுல்லாக ப்ரௌனாக அடிங்க, டார்க்காக லைட்டு போட்டு பாருங்கள், வெளிச்சம் இருக்குமான்னு பாருங்கள். இருக்காது இல்லை சார்? இருக்காது. அப்போது அந்த வீடு இருள் சூழ்ந்த மாதிரியே இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் அந்த வீட்டுக்குள்ளே இருந்து பாருங்கள், எதுவுமே நல்லது நடக்காது, எதுவுமே பாசிட்டிவ் உள்ள கனெக்ட் ஆகாது. ஃபுல்லாக ஒரு வீடு ஃபுல்லாக இருக்குது, ஒரு ரூமில் லைட்டு போட்டாவே முதல்ல லைட்டே பிரைட்டாக இருக்காது. ஆமாம், இருக்காது, டார்க்காக தான் இருக்கும். லைட்டு எடுப்பாக இருக்காது, லைட்டு எரியும், அந்த ரூம்குள்ளே போனால் கூட லைட்டு எரியும், அவ்வளோதான் ஒழிய ஒரு பிரைட்னஸ் இருக்காது. அப்போது இந்த டார்க் வந்து உங்களுக்கு வந்துட்டு கலர் வந்துட்டு டார்க்காக மட்டும் இல்லை, உங்கள் மனசையும் டார்க் பண்ணிடுது, உங்களையும் தெளிவற்றவர் ஆக்கி விட்டுறது. ஃபுல்லாக ஒயிட் அடிச்சுக்கிறதுங்க, ஒரு பார்டரில் அப்படியே லைட்டாக ப்ளூவில் லேஸாக அடிங்க, லைட் ப்ளூ லேஸாக கீழே மேலே பார்டர் அடித்து பாருங்கள். இப்போ லைட்டு போட்டு பாருங்கள் எப்படி இருக்கும், நல்லா பிரைட்டாக இருக்கும். நீங்கள் எப்படி இருப்பீங்க? நல்லா ஹாப்பியாக இருப்பீங்க. இப்போ கலர் எந்த அளவுக்கு ஒரு மனுஷனுக்கு வேலை செய்யுதுங்கிறது ஒரு சிம்பிளைஸ் பண்ணியே உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் அப்படியே யோசிச்சே பாருங்கள். இப்போ நான் கேட்குறதே அப்படி ஆமாம்ல, கரெக்ட் இல்லை, ஆமாம் தான். சில பேர் எனக்கு தூக்கமே வரலன்றாங்க, நைட்டெல்லாம் தூக்கம் வரலைங்க அப்படின்னா அந்த டார்க்காக இருக்கும் பாருங்கள், தூக்கம் வராது. டார்க்காக உங்கள் வீட்டில் பெயிண்ட்டு ஒயிட் வாஷ் ஃபுல்லாக ரூம் ஃபுல்லாக அடிச்சிருக்கீங்கன்னா அவங்களுக்கு தூக்கம் சரியாக வராது. கிச்சனில் போனீங்கன்னா நிறைய பேர் வீட்டில் காக்ரோச் கரப்பாம்பூச்சி இருக்கும், இருக்கா இல்லைங்களா? அதுக்கு காரணம் வந்து 1000 சொல்லிக்கலாம். இந்த குளம் இருக்கு இல்லைங்களா, டேப்பில் அங்கே இருந்துச்சுன்னா வந்துடுச்சு, அது வழியாக வருது, என்னென்னமோ சொல்லுவாங்க. வராண்டால அதுக்கு இது ஜாலி மாதிரி அதுக்குள்ளே வருது. அங்கேயும் நைட் லேம்ப் போடுங்க, கிச்சன்லேயும் நைட் லேம்ப் போடணும். போட்டிங்கனாக்கா காக்ரோச் இது கரப்பாம்பூச்சி உள்ளே வராது. 1 10 19 28 2 11 20 3 இப்படி 9 வரைக்கும் இருக்க போகுது. நீங்கள் இந்த கலரை வீட்டுக்கு ஒயிட் வாஷ்லேருந்து யூஸ் பண்ணிக்கலாம். காரு, 2 வீலரு, அதான் பைக்கெல்லாம் வச்சுக்கிறீங்களா, அது போடுற ட்ரெஸ்ஸு, எல்லா இடத்துலையும் இந்த கலர்ஸ் மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் சக்ஸஸ் வந்து கன்ஃபர்மேஷன் ஆஃப் சக்ஸஸ், நிச்சயிக்கப்பட்ட வெற்றி அப்படின்னு நீங்களே உங்களை தீர்மானிச்சிக்கலாம். ஃபார்மட் நியூமராலஜி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனலை தொடர்ந்து பல்வேறு விதமான ஆன்மீக செய்திகளையும் ஃபார்மட் நியூமராலஜி சம்பந்தமான பதிவுகளையும் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவில் கலர்ஸ்குள்ளே வந்துட்டு ஃபார்மட் நியூமராலஜி என்ன மாதிரியான ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்றத பற்றின தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்றைக்கி ஃபார்மட் நியூமராலஜியினுடைய தந்தை டாக்டர் மகா தனசேகர் ராஜா அவர்கள் நினைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. சார், இதுக்கு முன்னாடியே வந்து கலர்ஸ் பற்றி நம்ம நிறைய பதிவுகள் கொடுத்துருந்தா கூட மக்களுக்கு வந்து நிறைய சந்தேகங்கள் கலர்ஸ் மூலமாக இருக்குது சார். ஒரு கலர் நம்மளுடைய வாழ்க்கையை வந்து சக்ஸஸாக மாற்றுமா? நம்ம அணியக்கூடிய ஆடைகளில் தொடங்கி நம்ம வாங்கக்கூடிய கார்கள்லேருந்து, நம்ம வச்சுருக்க வண்டியிலேருந்து, நம்ம வீட்டுக்கு அடிக்கக்கூடிய பெயிண்ட்லேருந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கர்டன்ஸ் வரைக்கும் எல்லாத்துலேயும் வந்து கலர்ஸ் பார்க்கணுமா, அந்த கலர்ஸ் நம்ம வாழ்க்கையில் ஒரு வெற்றியை வந்து கொண்டு வந்து கொடுக்குமா, இல்லை கலருக்கும் வெற்றிக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க சார். உண்மையிலேயே வந்து கலர்ஸுக்கும் வெற்றிகளுக்கும் ஏதாவது சம்மந்தம் உண்டு? வெற்றியை கொடுக்கறது கலர், அதில் ஒரு பார்ட் அது. ஸோ இப்போ இது எப்படின்னாக்கா, கலரை நீங்கள் கேட்குற மாதிரி எங்கள் கலரை நம்ம வீட்டுக்குள்ளே கட்டன்சில் போட்டுக்கிறோம், கலரை வீட்டில் ஒயிட் வாஷ் பண்ணிக்கிறோம். எப்படிங்க நான் சக்ஸஸ் பண்ணிக்க முடியும்? நான் எஃபர்ட் போட்டால் தானே சக்ஸஸ் ஆகும். இப்படி இங்கே ஒரு கேள்வி அது நீங்கள் கேட்குறது வர்றதுல அதிலே ஒரு எல்லாருக்குமே இந்த சந்தேகம் வரல. நம்ம உழைச்சாதான் நமக்கு பணம் அப்படின்றத தாண்டி இதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கு? அதை தான் நான் திருப்பி கேட்குறேன். உழைச்சவங்க எல்லாமே சம்பாதிச்சிருக்காங்களா? இல்லை, இப்படி வாங்கி இப்படி கொடுத்துட்றாங்களே. அதுதான் உழைச்சவங்க எல்லாராலும் சம்பாதிக்கிறாங்களா, அந்த பணத்தை நிச்சயமிச்சிருக்காங்களான்னா இல்லை. அப்போ கலர் மட்டும் அது சப்போர்ட் பண்ணும். இது எப்படின்னா எல்லாமே வந்து நமக்கு மாரல் சப்போர்ட்டுன்னு ஒன்று வேணும். ஒன்றும் இல்லை, சிம்பிள். உங்கள் வீட்டில் நீங்கள் கலராக கரெக்டாக உங்கள் டேட்டுக்கு கனெக்டிவிட்டியோடு அந்த கலரை வீட்டில் அடிச்சிங்கனாவே வீட்டில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு ரம்மியமான ஒரு சூழ்நிலை கொடுக்கும். ரம்மியமான ஒரு சூழ்நிலை கொடுக்கும்போது நீங்கள் வீட்டிலேருந்து கிளம்பும்போதே ரம்மியத்தை ஸ்டார்ட் பண்ணிகிட்டே கிளம்புறீங்க. அப்போ மன மகிழ்ச்சியோடு போகிறீங்க. மன மகிழ்ச்சியாக வீட்டிலேருந்து போகும்போது நடக்கிற காரியம் மன மகிழ்ச்சியில் தான் நடக்க போகுது. நீங்கள் அப்படியே கண்டினியூ உழைப்பு, ஹார்ட் ஒர்க் அதெல்லாம் பண்ண வேண்டாம். நீங்கள் கேஷுவலாகவே போங்க, கேஷுவலாகவே சக்ஸஸை கொண்டு வந்துடுவீங்க. கேஷுவலாகவே உங்களுக்கு சக்ஸஸாக அது கொடுத்துரும். ஏன்னா இதைத்தான் நான் முதல்ல சொல்கிறேன், நாம் ஆத்மாத்மாக இருக்கணும், நம்ம மனசு ஆத்மாத்மாக இருக்கணும், எல்லாமே சுத்தமாக இருக்கணும். கோயிலில் கூட நம்ம போகிறோமோ சுத்தமாக இருக்கவும், சுத்தமாக வைத்திருங்கள் அப்படின்னா சுத்தமாக இருக்கிற இடத்துல தான் வைப்ரேஷனும்
சக்தியும் வேலை செய்யும். உங்கள் வீட்டில் கலரை நீங்கள் வந்துட்டு அழகாக பண்ணிங்கன்னா, நான் இப்படி சொல்லி பார்க்குறேன், நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் செவுரு ஃபுல்லாக ப்ரௌனாக அடிங்க, டார்க்காக லைட்டு போட்டு பாருங்கள், வெளிச்சம் இருக்குமான்னு பாருங்கள். இருக்காதுல்ல சார்? இருக்காது. அப்போது அந்த வீடு இருள் சூழ்ந்த மாதிரியே இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் அந்த வீட்டுக்குள்ளே இருந்து பாருங்கள், எதுவுமே நல்லது நடக்காது, எதுவுமே பாசிட்டிவ் உள்ள கனெக்ட் ஆகாது. ஒரு இப்போ கலர் பற்றி தான் பேசணும், அதுக்காக தான் அந்த சொல்கிறேன். எதுவுமே பாசிட்டிவாகவே நடக்காது, எதுவுமே நல்ல நிகழ்வே எதுவுமே நடக்காது. உங்கள் மனசுக்குள்ளேயும் நல்லதாகவே பாசிட்டிவாகவே திங்கிங் இருக்காது. ஏங்க வாலில் பெயிண்ட் அடித்ததுக்கும் இப்படிலாம் நான் தான் நேராக தானே சொல்கிறேன். செஞ்சு இப்படி இருக்க உள்ள வீடுகளெல்லாம் உங்களை அதுக்காக அடிக்க சொல்லலை, இப்படி வீடு இருந்ததை டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு டார்க் கலர் பெயிண்ட் அடிக்கிறதுனால நெகட்டிவிட்டி என்ன சார் அப்படி கொண்டு வந்துடும் அது? அதான் உங்களே தானே கேள்வி கேட்டேன். நீங்களே இப்போ டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கின்றீங்க. இல்லை, டார்க்கு ப்ரௌனாக ஒரு ரூம் ஃபுல்லாக, ஒரு வீடு ஃபுல்லாக இருக்குது. ஒரு ரூமில் லைட்டு போட்டாவே முதல்ல லைட்டே பிரைட்டாக இருக்காது. ஆமாம், இருக்காது. டார்க்காக தான் இருக்கும். லைட்டு எடுப்பாக இருக்காது. லைட்டு எரியும், அந்த ரூம்குள்ளே போனால் கூட லைட்டு எரியும், அவ்வளோதான் ஒழிய ஒரு பிரைட்னஸ் இருக்காது. அப்போது இந்த டார்க்கு வந்து உங்களுக்கு வந்துட்டு கலர் வந்துட்டு டார்க்காக மட்டும் இல்லை, உங்கள் மனசையும் டார்க் பண்ணிடுது, உங்களையும் தெளிவற்றவர் ஆக்கி விட்டுறது. அப்போ கலரு இப்போ இப்படி சொல்கிறேன், ஃபுல்லாக ஒயிட் அடிச்சுக்கிறேங்க, ஒரு பார்டரில் அப்படியே லைட்டாக ப்ளூவில் லேஸாக அடிங்க, லைட் ப்ளூ லேஸாக கீழே மேலே பார்டர் அடித்து பாருங்கள். இப்போ லைட்டு போட்டு பாருங்கள் எப்படி இருக்கும், நல்லா பிரைட்டாக இருக்கும். நீங்கள் எப்படி இருப்பீங்க? நல்லா ஹாப்பியாக இருப்பீங்க. அப்போ கலர் எந்த அளவுக்கு ஒரு மனுஷனுக்கு வேலை செய்யுதுங்கிறது ஒரு சிம்பிளைஸ் பண்ணியே உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் அப்படியே யோசிச்சே பாருங்கள். இப்போ நான் கேட்குறதே அப்படி ஆமாம்ல, கரெக்ட் இல்லை, ஆமாம் தான். ஏன்னா நம்மளுடைய ட்ரெடிஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த காலத்துலலாம் வந்து லைட் ப்ளூ இல்லை வெள்ளை சுண்ணாம்பு, இந்த 2 கலர் தான் எனக்கு தெரிஞ்சு மேஜராக வந்து எல்லா வீடுகள்லையும் அடிச்சிருந்த ஒரு கலராக இருக்குது. இப்போ தானே சார் கலருக்காக தான் எல்லா கலர்லேயும் வந்து அடிக்கிறாங்க. அப்போ கலரே அடிக்கக்கூடாதான்னாக்கா நான் சொல்கிறேன். இப்போ இன்னொரு சின்ன ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன் பாருங்கள். சில பேர் எனக்கு தூக்கமே வரலன்றாங்க, நைட்டெல்லாம் தூக்கம் வரலைங்க அப்படின்னா, இந்த டார்க்காக இருக்கும் பாருங்கள், தூக்கம் வராது. டார்க்காக உங்கள் வீட்டில் பெயிண்ட்டு ஒயிட் வாஷ் ஃபுல்லாக ரூம் ஃபுல்லாக அடிச்சிருக்கீங்கன்னா அவங்களுக்கு தூக்கம் சரியாக வராது. அதனால் தூக்கம் இன்மை இருக்கிறீங்களா, அதுக்கு நான் நிறைய சொல்யூஷன் கொடுத்துருக்கேன், நிறைய டிப்ஸ் கொடுத்தேன். இப்போ ஒரு குட்டி டிப்ஸ் தரேன். உங்கள் வீட்டில் நைட் லேம்பு எல்லார் வீட்லேயும் இருக்கும். ஆமாம். லைட்டு ப்ளூ கலரில் உள்ள லைட் லேம்ப் போட்டு பாருங்கள், தூக்கம் தானாக வரும். சார் ஆனால் நிறைய பேர் வந்து இந்த நைட் லேம்ப் எரியறது கூட டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த கண்ணுக்கு மாஸ்க்கெல்லாம் போட்டுட்டு தூங்குற ஆட்கள் உண்டே சார். அதுதான் சொல்கிறேன், ரெட் கலரில் போட்டு நைட் லேம்பு நிறைய கலராக இருக்குது. ஆமாம், ரெட்டு இருக்குது, ப்ளூ இருக்குது, அந்த லைட்டாக எல்லோஸாக இருக்கும், மஞ்சள்லே இருக்கும், அப்புறமா ப்ளூ இருக்குது, நிறைய இருக்குது இல்லைங்களா, ஆரஞ்சு இருக்குது, நிறைய இருக்கும். மற்ற கலர்லாம் விட்டுருங்க, லைட் ப்ளூவில் போடுங்க, ஃபுல்லாக தூங்கிடுவீங்க. இப்போ நான் ப்ரோக்ராம் பார்த்துட்டு நாங்கள் எங்கள் வீட்டில் நைட் ப்ளூ லைட்டில் போட்டால் தூக்கம் வந்துடுமா, தாராளமாக தூக்கம் வரும். அப்போது எதுக்கு கலர் பற்றி சொல்கிறோம், கலர் வந்து ஒயிட் வாஷ் மட்டும் இல்லை, நீங்கள் ப்ளூவில் வீட்டில் நைட்டு போட்டு தூக்கி பாருங்கள், தூக்கம் வந்துடும். அதோட காக்ரோச்சு கிச்சனில் போனீங்கன்னா நிறைய பேர் வீட்டில் காக்ரோச் கரப்பாம்பூச்சி இருக்கும், இருக்கா இல்லைங்களா? அதுக்கு காரணம் வந்து 1000 சொல்லிக்கலாம். இந்த குளம் இருக்கு இல்லைங்களா, டேப்பில் அங்கே இருந்துச்சுன்னா வந்துடுச்சு, அது வழியாக வருது, என்னென்னமோ சொல்லுவாங்க. வராண்டால அதுக்கு இந்த இது ஜாலி மாதிரி அதுக்குள்ளே வருது. அங்கேயும் நைட் லேம்ப் போடுங்க, கிச்சன்லேயும் நைட் லேம்ப் போடணும். போட்டிங்கனாக்கா காக்ரோச் இது கரப்பாம்பூச்சி உள்ளே வராது. சிம்பிள் மேட்ருங்க, இப்பவுமே செய்யுங்க. இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா ஏகப்பட்ட ஹிட்டு வாங்கி அடித்தவங்களாம் இந்த ஒரு விஷயத்தை சின்னதாக ஃபாலோ பண்ணிடுவாங்களே. இப்பவுமே செய்யுங்க தான் சொல்கிறேன். நம்ம ப்ரோக்ராம் அதை சொல்கிறேன், டிப்ஸுகள் நிறைய கொடுப்போம், நல்ல விஷயங்களாக நிறைய கொடுக்குறோம். அப்போ எதுக்கு சொல்கிறேன்னா, கலருக்கு அந்த மாதிரி பவர் இருக்குது. என்னங்க எவ்வளோ பெரிய மேட்ரு சிம்பிளாக சொல்கிறேன். அப்போது அதையே வந்து மாற்றக்கூடிய சக்தி அந்த கலருக்கு இருக்கும்போது, அந்த கலர்னால் நம்ம சக்ஸஸ் ஏன் கிடைக்காதுங்கிறதுக்கு தான் இப்படி ஒரு சொல்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இதில் நம்பர் பிரகாரம் சொல்லிக்கிறேன். 1, 10, 19, 28, 2, 11, 20, 3 இப்படி 9 வரைக்கும் இருக்க போகுது. நீங்கள் இந்த கலரை வீட்டுக்கு ஒயிட் வாஷ்லேருந்து யூஸ் பண்ணிக்கலாம். காரு, 2 வீலரு, அதான் பைக்கெல்லாம் வச்சுக்கிறீங்களா, அது போடுற ட்ரெஸ்ஸு, எல்லா இடத்துலையும் இந்த கலர்ஸ் மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் சக்ஸஸ் வந்து கன்ஃபர்மேஷன் ஆஃப் சக்ஸஸ்ஸு, நிச்சயிக்கப்பட்ட வெற்றி அப்படின்னு நீங்களே உங்களை தீர்மானிச்சிக்கலாம். இந்த வேலை செஞ்சால் கிடைக்குமா, கிடைக்காது, இப்படிலாம் பண்ணுங்கள், சக்ஸஸை நோக்கியே நீங்கள் போகலாம், சக்ஸஸ் தான் கையில் கிடைக்கும். 1, 10, 19, 28 இந்த தேதியில் உள்ளவங்க என்ன கலர்
பொதுவாக வந்து ஒயிட்டு, சில்வர், கோல்டு இது 3 நியூட்ரல். நியூட்ரல்னாக்கா யாருனாலும் யூஸ் பண்ணலாம். அதுக்கு நியூட்ரல் பேர். இப்போ கார்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒயிட் எடுத்துக்கலாம், கோல்டு எடுத்துக்கலாம், கடைசி சில்வரும் யூஸ் பண்ணிக்கலாம். யாருனாலும் எல்லா தேதி உள்ளவங்க யூஸ் பண்ணிக்கிங்க. ஷர்ட்டில் சில்வர் இல்லை சொல்கிறேன். எதுக்கு எங்கெங்கே யூஸ் பண்ணுமோ. கார் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இந்த தேதி 1/10/1928க்கு ஒயிட்டும் எடுத்துக்கலாம். பர்பிள் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். 2/11/2029க்கு என்ன கலரில் எடுத்துக்கலாம். லைட்டு ப்ளூ எடுத்துக்கலாம். 3/12/21/30க்கு ஆரஞ்சு. சரிங்க, இப்போ ஆரஞ்சுன்னு சொன்னீங்க. இப்போது ஆரஞ்சுங்கிறது டார்க்கு. நான் வீடு ஃபுல்லாக ரூம் ஃபுல்லாக ஆரஞ்சு அடித்தாக்கா டார்க்காக இருக்குமே? கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு தான் ஒயிட்டு நியூட்ரல்னு சொல்லிட்டேன் இல்லையா? ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக ஒயிட் அடிச்சுக்கிங்க. பார்ட்ரு ஆரஞ்சு வேணும் இல்லையா? கீழே அடிச்சுக்கிங்க. கீழேயும் பார்டர் ஆரஞ்சு, மேலேயும் ஆரஞ்சு அடித்து பாருங்கள். அந்த ரூம் எவ்வளோ ரம்மியமாக இருக்குன்னு பாருங்கள். கார் ஆரஞ்சு கிடைக்காது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் இப்போ கலர் கலராக கார் ஆரஞ்சுலேயும் வருது. ஆனால் ரேராக தான் இருக்குது. சில கம்பெனியில் தான் ஆரஞ்சு வரும். ஒன்றுமே வசதி இப்போ ஆரஞ்சு கிடைக்கலனாக்கா ஒயிட் எடுத்துருங்க, சில்வர் எடுத்துக்கோங்க, கோல்டு எடுத்துக்கிறோங்க. 4 ப்ரௌனு. காரும் வந்துட்டு ப்ரௌன் கொஞ்சம் கம்மி. அப்படி இல்லைன்னா சில்வர் எடுத்துருங்க. 5/14/23 ஸ்கை ப்ளூ மெரூன் ரெட் எடுத்துக்கிறோங்க. 6/15/24 கிரீன் ஆர் கிரே. 7/16/25 பிங்க்கு. 8/17/26 ஸ்கை ப்ளூ மெரூன் ரெட்டு. 9/18/27 ஆரஞ்சு, ஸ்கை ப்ளூ, மெரூன் ரெட்டு, எல்லோ. ஸோ இப்போ இதெல்லாம் எதுக்குன்னாக்கா இதை எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தணுமோ, இப்போ கலரை சொல்லிட்டேன், எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தணுமோ அங்கங்கெல்லாம் எதெல்லாம் பாசிபிலிட்டி உள்ள இடம் இருக்குதோ அதெல்லாம் படுத்தி பாருங்கள். உங்கள் சக்ஸஸ்ஸு நீங்களே கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். கன்ஃபார்மாக சக்ஸஸ். ஏன்னா இந்த கலர்லாம் நாங்கள் யூஸ் பண்ணுறோம், அதனால் எங்களுக்கு அது சக்ஸஸ்ஸு அப்படின்னு நீங்கள் கன்ஃபார்மோடு நீங்கள் சக்ஸஸை நோக்கி போகலாம். சக்ஸஸை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணும்போது அப்புறம் சக்ஸஸ் தானே. சக்ஸஸ் ஈஸியாகிடும். கஷ்டப்பட்டு பார்க்க வேண்டிய சக்ஸஸை அந்த சக்ஸஸ் ஈஸியாக கொடுத்துரும். சில இதெல்லாம் எதுவுமே வசதிப்படலைன்னா கர்ச்சிப்பை யூஸ் பண்ணிக்கலாம் அந்த கலரில். உங்கள்கிட்ட அது கனெக்டிவிட்டியோடு நீங்கள் வச்சு பாருங்கள். எல்லாமே உங்கள் பின்னாடியே உங்கள் கூடயும் அந்த சக்ஸஸும் சேர்ந்து ட்ராவல் பண்ணும். எதோட கலரோடு சேர்த்து. கண்டிப்பாக எல்லோரும் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சார். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து கார் வாங்கணும், நல்ல வீடு கட்டணும், ஆனால் என்ன மாதிரியான கலர்ஸ் சூஸ் பண்ணுறது அப்படின்னு சந்தேகத்தில் இருக்க நிறைய பேருக்கு வந்து இந்த ஒரு பதிவு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறோம். ரொம்ப நன்றி சார். வணக்கம்மா.